நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் ஜினோ. இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் காளி ஜெய் காளி டீம் நோட் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளோட அண்ணன் விமலா இருக்கிறாங்க. அண்ணன் வணக்கம். ஓம் காளி ஜெய் காளி. ஜெய் காளின்னு ஜெய் காளி. குயின்சி மேம் வணக்கம். புகழண்ணா வணக்கம். வணக்கம். ராமச்செல்லப்பா சார் வணக்கம். வணக்கம். சிவன் மேம் வணக்கம். உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். எப்படி இந்த ஓம் காளி ஜெய் காளி இந்த படத்தில் வந்து கணேசன்ற ஒரு கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன். கதை கேட்கும்போது ரொம்ப ஒரு பரபரப்பான கதையாக இருக்கும். அது ஒரு ரிவெஞ்சு ஸ்கிரிப்டு, பரபரப்பாக இருக்கும். ஆக்டிங்க்கு நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு கதையாக இருந்தது. இதில் வந்து காளி வேஷம்லாம் போட்டு அந்த சாமி ஆடுற மாதிரிலாம் காட்சிகள் இருக்குது. ரொம்ப நல்லா உணர்வுபூர்வமாக நல்ல ஒரு நடித்த ஒரு ஓம் காளி ஜெய் காளி. இதில் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காங்க. நடிகர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த ஓம் காளி ஜெய் காளி. மார்ச் 28 ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. அவசியம் எல்லோரும் பாருங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பான இப்போ அப்படி இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் சொல்லும் போது எனக்கு பேசுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. அதுக்கு தான் ஏற்றினேன். நல்லது. நீங்கள் பேச பேச எனக்கு லைட்டாக ஒரு வைப்பு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் தம்பி புகழ்கிட்ட பேச இன்னும் கொஞ்சம் ஏறும். கொஞ்சம் ஏறுமா? ஓகே. நார்மலாக உங்களை வந்து கேலக்ஸி ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சரி, ஓம் காளி ஜெய் காளி சொல்கிறாங்க. சரி, ஓம் காளி ஜெய் காளிக்கு போவோம். அதுக்கு தான் அதோட சேர்ந்து தான் வந்திருக்கேன். ஏன்னா இப்போ இன்னொரு பேரும் கொடுக்குறாங்க, அதாவது ஓடிடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேரும் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க நடிக்கிற ஓடிடி எல்லாமே மாபெரும் ஏத்துக்கிறீங்க. ஓடிடி சூப்பர் ஸ்டார் இருக்கு. நல்ல இது, அது நல்லா இருக்குல்ல. சரி, போற போக்குல கோத்துட்டு போறாரு. எப்படி இருக்கு? இல்ல ஓம் காளி ஜெய் காளி படத்தோடைய செட்லாம் சொல்லும்போது இல்லை லொக்கேஷன் இங்கெல்லாம் போய் எடுத்தோம். வேலை போட கன்னியாகுமரி எடுத்தோம், தூத்துக்குடி எடுத்தோம், இன்னும் நிறைய மாவட்டங்களில் போய் எடுத்தோம், திருநெல்வேலி எடுத்தோம், பாபநாசம் எடுத்தோம், ஏகப்பட்ட இடத்துல எடுத்துலாம். படத்துக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ லொக்கேஷன் அது எல்லா இடத்துலையும் எடுத்திருக்கோம். சூப்பராக வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அது மக்கள்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 பேர் எப்போயுமே க்ரௌடு இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு தசராவுக்கு போகிற க்ரௌடு அது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரிஜினலாக லைவாக காட்டணுன்ட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு எல்லாருமே லைவாகவே போய் எடுத்தோம். சூப்பர். ஸோ உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இப்போது சமீப நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ஒரு மனசோர்வாக இருக்கிற ஒரு டயத்தில் உங்களுடைய வீடியோ ஒன்று என்னுடைய நண்பன் எனக்கு வந்து ஷேர் பண்ணானே. அந்த வீடியோ என்ன அப்படின்னா, கலக்கப்போகுது யாரில் நீங்கள் வந்து கெஸ்ட்டாக உள்ள வந்து நின்னீங்க இல்லையா, அந்த வீடியோ ஒன்று. ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நம்மளால் வெற்றி பெற முடியாமல் நம்ம வந்து வெளியில் வர்ற இடத்துல மீண்டும் அந்த இடத்துல ஜட்ஜாக போய் உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு சம்பவம்லானே. அது எப்படின்னு இருக்காது? இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அது ஒரு போதனை வச்சுங்களேன். நான் சென்னைக்கு ஃபஸ்ட்டு வந்தப்போ என் மொபைல் திருடிட்டு ஓடிட்டாங்க. அதுக்காக நான் கலங்கி போயிட்டு நான் மறுபடியும் கடலூருக்கே போயிடல. ஐயோ நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அப்படியே மொபைல் திருட்டு போச்சு. எட்டி பார்த்தேன் புதுப்பேட்டைன்னு. அது போன வெல்டிங் ஷாப்பில் வேலை செஞ்சேன். இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில் ஒரு 54 மொபைல் ஷாப்புக்கு மேலே கெஸ்ட்டாக போய் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் இலை எடுத்தேன். நான் மண்டபத்தில் போய் இலை எடுப்பேன். நான் ஒரு 15-20 மண்டபத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். முடிவெட்ட காசு இல்லாமல் தான் முடி வளர்த்தேன். இன்றைக்கி எங்கே போனாலுமே வந்து அண்ணா நான் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமாண்ணே அப்படிங்க. ஸோ நம்ம அதே போல் சீசன் கலக்கப்போதியாரில் ஆடிஷனல் ஹெல்மெட் ஆனேன். உள்ளெல்லாம் போகல, ஆடிஷனல் ஹெல்மெட் ஆனால் அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு வந்து 2வது ஆடிஷனல் பண்ணேன் சீசன் 6. அதுக்கப்புறம் சிரிப்பிடான ஒரு ஷோ வந்தது. அதில் வந்து டைட்டில் வின்னருக்கு வினோத் கெஸ்ட்டாக வந்தேன். சீசன் 6 டெலி அவார்டு பெஸ்ட்டு காமெடி அவார்டு நான் தான் வாங்கினேன். அப்போ எலிமினேட்டு கலக்கப்பதில் ஆனேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் வந்து இல்லை இந்த மாதிரி ஜட்ஜு கேட்குறாங்க. ஐயோ நான் எப்படி அப்படின்னு சொன்னேன். இல்லை இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்தது. ஸோ எங்கே தோக்குறோமோ அந்த இடத்துல ஜெயிக்கணுன்றது அது ஒரு எல்லாருக்குமே எல்லார்ட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வெறி தான். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ என்னென்னா இப்போது என்னை பார்த்து கேட்பாங்களா, அண்ணா நான் உங்களை மாதிரி வரணும்ண்ணா, கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக வரலாம். உண்மையாக உழைச்சா அதுக்கு உண்டான ஊதியம் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். அதை நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து நான் மண்டபத்துக்கெலாம் போய் சாப்பிட்ருக்கீங்கலாம் சொல்கிறீங்கல்ல, ஆனால் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 439 நாளாக நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. உணவின் மீது உங்களுக்கு அவ்வளோ கரிசனமாக அக்கறையா, எதன் காரணமாக அதை பண்ணுறீங்க? இல்லை நான் சென்னைக்கு வந்து சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்ல. எனக்கு சாப்பாடு கிடையாது, ஒரு வேளை சாப்பாடு தான். அதுவும் நைட்டில் ஏதாச்சும் மண்டபம் எதாவது இருந்ததுன்னா நான் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு பழனி, நாங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் இருப்போம்.
அப்படியே போயிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை அப்படி சும்மா அப்படியே போட்டு இருக்கிறதுலே ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு போய் சாப்பிட்டு வருவோம். என் ஃப்ரெண்டு உதயா பானா கத்தர்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்துருக்கேன். அவங்க என் ஃப்ரெண்டு மோகன் அவங்க 2 பேரோட சட்டை பேண்ட்டு தான் போடுவேன். அவங்க தான் எனக்கு ட்ரெஸ் எடுக்க அப்போ வசதி கிடையாது. ஸோ அப்போல்லாம் பார்த்தப்போ நான் ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதுனால சரி இந்த பசி எப்படியே எப்போயாச்சும் நம்ம பண்ணணும்னு தோணிட்டு இருந்தது. அப்போது கேப்டன் ஐயா மறைவுக்கு அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு சரி நான் இதுக்கப்புறம் நான் அதை பண்ணணும், சாப்பாடுன்னு என் ஆஃபீஸ் கீழே வரவங்க பசியோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நாள் ஆச்சு இது யோசிக்கிறதுக்கு. ஏன்னா இது நான் டக்குன்னு ஏன்னா நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டு நிறுத்திட்டா அது தப்பாகிடும், இல்லை ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஐயோ பசியில் வந்து இல்லையா இன்றைக்கின்னு திரும்பி போயிடக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்டு போட்ட கண்டிஷனு எனக்கு புயல் மழை எனக்கு எனக்கு இந்த மாதிரி இந்த லீவு அந்த லீவு மாஸ்டர் இதை லீவ் போட்டார் அவங்க வீட்டில் பிரச்சனை எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு எல்லா நாளுமே சாப்பாடு இருக்கணும். அது ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்குமே இருக்கணும், எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்கணும் நான் சொல்லி தான் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். இப்போ வரையும் 439 நாள் போயிட்டுருக்கு. ஒரு கேப்டன் சார் ஆசீர்வாதம் என்ன இருக்கணும் அப்படின்றது தான். ரொம்ப வாழ்த்துக்கள், இதே மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி உங்களோட கேரக்டர்லாம் பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து டெலிவிஷனில் ரொம்ப காமெடி பண்ணால் கூட படங்களை பெருசாக நீங்கள் வந்து ஒரு கமெடியனாக உங்களை காட்டணும்னு நீங்கள் நினைக்கவே இல்லையா? ஏன்னா 1947 இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அயோத்தி, இப்போ இந்த சீரீஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராகவே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி காமெடி கேரக்டர் வேணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணலையா? சரி அப்படிலாம் இல்லை. சில எனக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசையை வந்து பஞ்சதந்திரம் மாதிரி ஒரு காமெடி பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஒரு கனவு. காமெடி ஸ்டோரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பட் எனக்கு வர்ற கேரக்டர் எல்லாமே இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி 95 இப்படி இல்லை புகழ் நான் உங்களை வேறு மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் இது பண்ணாங்க. சரி அந்த கேரக்டருக்கு நம்மளும் யோசிச்சாங்கல்ல, அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க எமோஷனல் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் புகழ் உங்களை வந்து அந்த எமோஷனலாக காட்டணும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேரக்டர் ஆகட்டும் 1940s ஆகட்டும் அயோத்தி ஆகட்டும், திடீர்னு நெகட்டிவ் ஸ்டேட்டில் வந்து கோலி சோடா பண்ணேன் ஹாட்ஸ்டாரில். ஸோ இதெல்லாம் ஓகே நம்ம நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் அதை நான் ஏற்றுக்கிறேன். காமெடி இப்போ பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ தேசிங்க ராஜா 2 பண்ணியிருக்கோம். நானும் அண்ணன் தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஓம்காளி ஜெயக்கலியுடைய டைரக்டர் நீங்கள். படம் வந்து அவர் சொன்ன மாதிரி குலசை முத்தரம்மன் கோவிலை சார்ந்த சில விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? இப்போ நான் வந்து இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப ரொம்ப நாகர்கோவில் சம்மந்தமான காட்சிகள்லாம் படத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போது குலசை அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது தானே, இந்த கதை எப்படி அங்கே ட்ராவல் ஆகுது? நம்ம கதையில் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு தசரா குழு வந்து இங்கே குலசைக்கு போகிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். நாகர்கோவிலேருந்து ஒரு கேங் வந்து இவங்க கூட ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி. ஓகே, அதான். ஸோ அதனால் மிக்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மாதிரி. குலசை முத்தரம்மன் கோவில் திருவிழா அப்படின்னா அந்த 10 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும்ல. ஸோ நீங்கள் இந்த வெப்சீரிஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய அங்கேயே வளர்ந்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆக்டர்ஸ் அங்கே கூப்பிட்டு போய் காட்டினீங்களா இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கிறத அவங்ககிட்ட எப்படி கன்வே பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் போவோம். பட் அவங்க வந்து அந்த வீடியோவில் பார்த்தது அந்த பிரம்மாண்டத்தை நேரில் போய் பார்க்கும்போது தான் உணர்ந்தாங்க. ஃபஸ்ட் அந்த வீடியோவில் அவங்களுக்கு எப்படி அந்த சாமி வர்றது அந்த விஷயங்கள் எப்படிலாம் ட்ரெடிஷ்னலாக நடக்குது அதெல்லாம் காட்டணும். ரெண்டாவது எங்கள் தசரா குழுவிலேருந்து நான் 2-3 பேரை வர வச்சேன். பனகுடியிலேருந்து சேகர் மாமான்னு ஒருத்தர் வந்தார், கூட 2-3 பஞ்சு மாமா, அப்புறம் கண்ணன், இவங்கெல்லாம் வந்து அந்த காஸ்டியூமு கெட்டப் போடுறது, இன்னொன்று அவங்க மேக்கப் போடுறதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகும். ரெகுலர் தசராக்கு ரெகுலராக ஒரு செட்டு போயிட்டுருக்குன்னா அந்த செட்டு எப்படி ப்ரிப்பேர் ஆகுமோ அதே மாதிரி நம்ம தசரா செட்டை ஷூட்டில் உள்ளவங்களும் அதே மாதிரி ரெடி பண்ணி மேக்கப்லாம் போட வச்சு அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ண வச்சு தான் பண்ணோம். அவங்களும் காலி வேஷம் போட்டு நம்ம கூட வந்தாங்க. அப்படியா? இப்போ அது வந்து ஒரிஜினலாகவே அந்த திருவிழா நடக்கிற அந்த டைம் தான் எடுத்தீங்க? ஆமாம், அங்கே தான் எடுத்தோம். ரியலிஸ்டிக்காக நம்ம அங்கே ஷூட் பண்ணோம். ஏன்னா அது மாதிரி க்ரௌட்லாம் செட் பண்ண முடியாது, பண்ணாலும் ஒரு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதனால் ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அது உள்ள நம்ம ஆர்டிஸ்ட்டை கொண்டு போய் பண்ணோம். அதுக்கு ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா 2 டீமாக பிரிஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியாது, ஆனால் கேமரா வச்சோன்னா ஏதோ ஆர்டிஸ்ட்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் பப்ளிக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணி தான். கண்டிப்பாக அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருந்துச்சு. விமலன் அந்த கேரக்டரில் பார்க்குறப்ப கூட உண்மையாகவே அந்த ஒரு ஊருக்காரங்க அந்த வேஷம் போட்டிருந்தா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருந்துச்சு. இவங்களும் பாவனியுமே குயின்ஸியும் பாவனியுமே ஒரிஜினல் தீச்சட்டி தான் வச்சுக்கிட்டாங்க. அப்படியா? ஆமாம், தீச்சட்டி வச்சுட்டு நடந்து தான் வந்தாங்க. ஒரிஜினல் எப்படி அது சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன்னா ஒரிஜினல் டீச்சர்ட்டி எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்களா? பயம் இருந்தது, ஆனால் டீம் கூட தான் இருந்தாங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தது. பட் சூடெலாம் இருந்தது. அது நாங்கள் அந்த நைட் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். அந்த டைம் அந்த நைட் ஃபுல்லாக நாங்கள் செருப்பு போடாமல் அப்படி தான் நடந்தோம். பிகாஸ் அங்கே கோவில் எப்படி பண்ணுவாங்களோ அப்படியே தான். ஒரு 8 மணி நேரம் நடந்துருப்போம். ஆக்சுவலாக 2 டீமாக பிரிஞ்சுட்டோம். இப்போ விமலன்னா அவங்களுக்குலாம் வேற ஒரு சீன்ஸ் நம்ம ரெகுலராக அவங்களுக்கு தெரியும்ல,
லாரியில் போய் இறங்கி ஒரு டீம் ஒரு செட்டு எப்படி அந்த செயினில் கனெக்ட் ஆகி வருவாங்கன்னு இருக்குல்ல, அது ஒரு செட்டப்பு. இவங்க வந்து அதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ 2 ஷூட்டு பேரலாக போயிட்டே இருந்தது. அண்ட் ஆல்சோ லைக் சேர்ஸ் இப்போ டீம் எல்லாம் கூட சேர்லாம் கொண்டு வர மாதிரிலாம் இல்லை, நடக்கணும் நடந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம சேர்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம கம்ஃபர்ட் பார்த்தா அங்கே இருக்க க்ரௌட்க்கு டிஸ்டர்ப் ஆகும்னு அது கூட பண்ணல. ஓகே, அந்த இல்லை சேர்லாம் வந்தால் சேர்லாம் வெளியே ஆமா பறந்து இல்லை எப்படி இருந்துச்சு அந்த நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்களுடைய பேச்சு, அவங்களுடைய அரவணைப்புல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த அந்த எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அழகா இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஓகே, ஏதாவது பேசுனீங்களா? ஏன்னா இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இந்த ஸ்டாரை பார்க்கக்கூடிய சூழல் இருந்திருக்காது, பழகக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்காது இல்லையா? ஸோ ரொம்ப நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப கொண்டாடுவாங்க, நிறைய திருவிழாக்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க, ரொம்ப ஜோஷாக இருந்திருக்கும்ல. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப ஹாப்பியாக ஏதாச்சும் அந்த ஃபேன்ஸ் மத்தியில் ஏதாச்சும் நடந்துச்சா? நடந்துச்சு. ஒரு புகழுக்கு விமலனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கல, எல்லாம் அப்படியே இருந்தாங்க. பட் இவர் வந்து யாரையோ ஒருத்தர் மேலே ஏறினா, மேலே ஏறாதச்செல்லாம் கீழே இறங்குனாரா, டக்குன்னு போயிட்டு இருந்த ஒரு தசரா குழுவே திரும்பி பார்த்தாங்க, அது புகழ் மாதிரி இருக்குன்னு லாக் பண்ணாங்க. அப்புறம் அண்ணனோட ஷூட்லேயுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம கேமரா வைக்கும்போது ஆர்டிஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கும் போது அவங்க ஈஸியாக ரெகனைஸ் பண்ணி. கண்டிப்பாக. நான் இப்போ உண்மையாகவே இந்த காளி வேஷம் போடணும் அப்படின்னா 48 நாள் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு ஓகே வீட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு நீங்கள் அந்த கேரக்டரில் ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிவைனாக ஏதாச்சும் ஃபீல் ஆச்சா உங்களுக்கு? இல்லை 48 நாள் விரதம்லாம் இருக்குல்ல, ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மேலே இது எடுக்கும்போது. ஆனால் அங்கே சாப்பாடே வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம். ஏன்னா கோயிலில் ஷூட்டிங்கிறதுனால எல்லாருக்குமே வெஜ்ஜு சாப்பாடு தான். அதனால் மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு விரதம் இருந்த கணக்கில் தான் இருந்தோம். காலைல செருப்பு போட மாட்டோம், எல்லாமே ஒரிஜினல் எப்படி பண்ணுறாங்களோ அதே தான் பண்ணோம். அந்த இடத்துல நிறைய பேர் சாமி ஆடுவாங்க, அந்த தீச்சட்டிலாம் எடுப்பாங்க. இப்போ சில பேருடைய பார்வையில் இப்போ சாமி ஆடுறாங்க, என்னப்பா இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற நிறைய கேள்விலாம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் லைவாகவே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் தோணுச்சா? இல்லை, நான் பார்க்கும்போது ஐயோ பொய்யா நடிக்கிறாங்க அந்த எண்ணம்லாம் தோணலை. நம்ம பார்த்தாலே உண்மைன்றது நம்ம கண்கூட தெரியும். ஏன்னா அப்படி பொய்யா இருந்தாலும் இவ்வளோ வருஷமாக இத்தனை லட்சம் பேர்லாம் வந்து அங்கே அது ஒரு சக்தி இருக்குது. அவங்க உண்மையிலே ஒரு 48 நாள் விரதம் இருந்து அந்த பண்ணி அந்த வேஷம் போட்டு அப்படி அருள் வந்து வரும்போது என்ன கொஞ்சம் நெஞ்ச தூரம் இல்லை, அவ்வளோ தூரம் அருளோடு வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்ற வரையும் அந்த அருள் இருக்குன்னா அப்போ இதில் அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. ஆனால் அடுத்த நாள்லாம் அவங்களுக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்குமான்லாம் தெரில. அந்த ஒரு கெட்டப் போட்டு அந்த கோயில் அந்த ஓம் காளி ஜெய் காளிங்கும் போது இந்த பாருங்க ஃபுல் அரிக்குது, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அருள் வந்து உள்ளே இறங்கி ஒரு பெரிய எனர்ஜியை கொடுத்துருது. அந்த உழுக்க உரி அடித்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்புல அந்த பவர் வந்துடும். நிறைய மக்கள் வந்திருப்பாங்க. உண்மையாகவே இப்போ லாரியில் தான் வந்து இறங்குவாங்கண்ணே, லாரியில் வந்து இறங்கி அந்த பீட்டோட அடிக்கிறப்ப இப்போ நீங்கள் இருந்தீங்களா, உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சா? பயங்கரமாக இருந்தது, சொல்லலாம் பயங்கரமாக இருந்தது. வேற அது ஒரு என்னென்னா அவ்வளோ பேர் கத்திட்டு அவ்வளோ க்ரௌடில் எல்லாரையும் தூக்கிட்டு குழந்த லேடிஸ்லாம் அவ்வளோ நசுக்கிட்டு, ஏன்னா இவ்வளோ கேப் கூட இருக்காது, இவ்வளோ கேப் கொடுக்குற ஒருத்தர் இப்படி தள்ளிக்கிட்டு தான் போய் ஆகணும். ஸோ அவ்வளோ க்ரௌடில் இவ்வளோ அந்த முத்தாரம்மா மேலே அப்போ எவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க, அவங்களாம் வேணுனது எத்தனை பேருக்கு நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ பேர் வராங்கன்னா அப்போது ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். நான் 2019 வடிவேல் பாலாஜி மாமா கூட போனேன். அப்போது போனப்போ வேண்டிக்கோ நல்லது நடக்கும், அப்போ அந்தளவு நம்ம பெருசாக தெரியல, வேண்டிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னாரு. சரி நான் கண்டிப்பாக நான் அப்படியே வந்துட்டு நான் வந்து பார்க்குறேம்மான்னு நான் வேண்டிக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் இப்படி ஒரு கெட்டப்பாக சாமி கெட்டப்பாக போட்டுட்டு நான் அங்கே போய் பார்ப்போன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ மரியாதை இருந்தது, அவ்வளோ அந்தளவு ஒரு பவர் எனக்கு கிடச்சிது. நான் உணர்ந்தேன், சரி ரைட் ஓகே எனக்கு அந்த கடவுள் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு நான் உணர்ந்தேன். தேர் இஸ் அ ட்ரிவியா லைக் இந்த கோயில் எஸ்பெஷலி ஃபார் கலைஞர்களுக்குன்னு இருக்கிற கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ வி காட் ரியலி பிளெஸ்ட். கலைஞர்களாக இருந்து அதே இடத்துல போய் திருவிழா டைமில் ஷூட் பண்ணி கோவில் வாசலில் ஷூட் பண்ணி ஒரு படம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு இட் வாஸ் ரியலி அ பிளெஸ்ஸிங் டு என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஏன்னா யூஸ்வலாக எல்லா கலைஞர்களும் போய் வருஷம் திருவிழாவில் போய் கலந்துக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த கோவில் வாசல்லே வந்து இப்படி ஒரு படைப்பு எடுத்துகிட்டு வந்தது வந்து நிஜமாவே இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். இல்லை அந்த க்ரௌடை வந்து நம்ம ஒரு செட்டை போட்டு கூட காமிச்சிருக்கலாம், சும்மா அங்கே அந்த ஷார்ட் எடுத்துகிட்டு அந்த க்ரௌடில் நம்ம மட்டும் ஒரு 5 பேர் போயிட்டு அழகாக சாமி கும்பிட்றது ஏதோ ஒரு செட்டு மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் அது அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணது. இவ்வளோ க்ரௌடையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் வெளியே கொண்டு வந்து காலையில் தான் வெளில ரிட்டன் ஆகிறோம், நைட்டு ஷூட் ஆரம்பித்து காலையில் எல்லாம் ரிட்டன் ஆகிறோம். அது அவ்வளோ க்ரௌடை கட்டி மேய்ச்சதுக்கு உண்மையிலே வந்து டைரக்டருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்போவுமே ஒரு மாடர்ன் காஸ்டியூம்லேயே இருக்கிறீங்க, உங்களோட போஸ்ட் கூட அப்படியே இருக்குல்ல. இப்போ நீங்கள் அங்கே போகிறப்போ உங்களுக்கு இந்த படத்தோடைய கேரக்டரில் நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு கேரக்டரில் வர்றீங்களா மாடர்னா?
இல்லை சப்ஜெக்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் there is no way மாடர்ன் பட் அதுதான் நான் ஒரு ஆக்டராக தட் இஸ் வாட் வி ஆர் கெட்டிங் பெய்ட் ரைட். ஒரு இன்னொன்று நான் அதை ஒரு பிளெஸிங்காகவும் பார்க்குறேன் பிகாஸ் வி as an actor we only have that opportunity to touch all the lives-ல. ஒரு படம் பண்ணுறப்போ ஒரு வாழ்க்கை வந்து வாழ்கிறது வந்து ஐ திங்க் அது வந்து ஆக்டர்ஸுங்களுக்கான வரமாக நான் பார்க்குறேன் நான் அது. ஸோ தட்ஸ் வேர் அதுவும் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒன்று வர்றப்போ இந்த லைஃப் ஸ்டைல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து செங்கசூழலில் வேலை பார்க்குற பொண்ணாக நடிச்சிருந்திருப்பேன். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கோ, என்ன பண்ணுவாங்க என்ன பேசுவாங்கன்னு எதுவுமே தெரியாது. லாங்குவேஜ் முக்கியமாக, அந்த ஸ்லாங்கு கூட எதுவுமே தெரியாது. ஸோ சாருக்கிட்ட தான் ஸ்லாங்கை கற்றுக்கிட்டு சார் அப்புறம் அங்கே வேலை பார்க்குறவங்கள பாருங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து அவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ணிவிட்டு பட் இந்த லைக் மோர் தென் அன் ஆக்டிங் இந்த ப்ரிப்ரேஷன் அந்த ஒரு ரோலுக்குள்ளே உருவாகிறது தான் தட் இஸ் வாட் மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஃபார் லைக் ஒரு ஆக்டருக்கு வந்து அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் டு கெட் இன் டு த கேரக்டர். ஸோ ஸ்லாங் இப்போ அவர் சொல்லி கொடுத்தால அதாவது ஞாபகம் இருக்கா கரெக்டாக திருநெல்வேலி ஸ்லாங்கு தூத்துக்குடி ஸ்லாங்கு பிடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேசுவீங்களா? லைக் எஸ்பெஷலி இந்த படம் வந்து ரொம்ப ராவாக இருக்கிறதுனால தேர் ஆர் நிறைய நடுவில் வந்து கோவத்தில் திட்டுறப்போ நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு டக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ஏன்னா அதுதான் எனக்கு அதுதான் எனக்கு வந்து ஞாபகத்தில் இருக்குது. பட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு பிளே அந்த மாதிரி ஒரு ரோலை வந்து டெபிக் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ஊர் மக்களோட போய் இருக்கிறப்போ தான் வந்து நார்மலாக ஒரு மூவினா உங்களுக்கு வந்து கம்மி டேஸில் முடிச்சிருவோம். பட் வெப் சீரிஸுங்கிறதுனால உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் கூட அதிகம். ஸோ கிட்டத்தட்ட அந்த வாழ்வியலாகவே எல்லாருமே மாறியாச்சு. கோவில் நடந்த ஷூட்டாக இருக்கட்டும், இல்லை அதர் தென் மிச்ச பாட்டில் இருந்ததாக இருக்கட்டும், அந்த மக்களாகவே இது ரொம்ப கேஷுவலாக போயிடுச்சு. ஸ்லாங்கு தான் இப்போது நார்மலாக சொல்லுவாங்க. இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாத்துக்குமே ஒரே ஸ்லாங்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. இப்போ நாகர்கோவிலுக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது, திருநெல்வேலி தூத்துக்குடி ஒவ்வொரு சைடு போனீங்க. ஹரிசார் படம்லாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஸ்லாங் இருக்கும். இப்போ அசுரனில் வந்தது பார்த்தீங்களா, அதில் வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கை கோயில்பட்டியை அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ டும் 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 பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்பாசமுத்திரம் ஸ்லாங் பார்க்கலாம். நீங்கள் அங்கே வள்ளியூர் பனகுடிலாம் தாண்டிட்டீங்கன்னா நாகர்கோவில் வந்துடும் வேறு ஸ்லாங். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சைட்லாம் போனீங்கன்னா அங்கே கடற்கிற மக்கள் வேறு மாதிரி. ஆமாம், அந்த ஆக்சென்ட் வேறு. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறப்ப இப்போ தனியாக வாய்ஸ் ட்ரைனிங் ஆட்கள் வச்சு அதெல்லாம் சொல்லி இப்போ திருநெல்வேலி ஸ்லாங் மட்டும் நான் திருநெல்வேலிங்கிறதுலாம் நானே சொல்லி கொடுத்துட்டேன். அது எனக்கு ஈஸியாக இருந்தது. அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ண ஏடிஸும் 2-3 பேர் திருநெல்வேலி. ஸோ அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. நாகர்கோவில் ஸ்லாங்குக்கு வந்து மீரான் மைதீன் ரைட்டரும் பிரபு தர்மராஜ் ரைட்டரும் எங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரி ஆக்சென்ட் பக்காவாக இருக்கும். அப்புறம் டப்பிங்லேயுமே ஒரு டீம் நாகர்கோவில் டீம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ராஜன், சுஜித், செல்வம் இந்த 3 பேரும் கூட இருந்து பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. விமலனை பற்றி சொல்லுங்களேன். அது காஸ்டியூமாக இருக்கட்டும், அது பண்ணுறப்ப அவருடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு? அவர் கதை கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். கண்டிப்பாக இதை நம்ம பண்ணுறோம்டா, நீ வேலையை ஆரம்பி அப்படின்னு தான் சொன்னார். அவருக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்லாங்குக்கு வந்து நாங்கள் இந்த கருங்காலி சேகரன் ஒருத்தர் உண்டு, அவரோட ஸ்லாங் தான் நான் வைக்கணும்னு ட்ரை பண்ணேன். என்னென்னா கொஞ்சம் கட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற ஸ்பீடுக்கு அந்த ஃப்ளோ வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நார்மல் திருநெல்வேலி ஸ்லாங்கே கொடுத்து பண்ணிட்டோம். உங்களுக்கு அது ஓகே வந்து டக்குன்னு புரிஞ்சிக்க முடிஞ்சா அந்த ஸ்லாங்கு? இதுதான் ஸ்பாட்லேயே சொல்லி கொடுத்துட்டாப்புல. கதை கேட்கும்போதே இருந்தது. அவருக்கு திருநெல்வேலி ஸ்லாங் தெரியுங்கும்போது சொல்லி கொடுக்கும்போதே அந்த இது வந்துருச்சு. அப்புறம் டப்பிங்கில் வந்து நல்லா பார்த்து கரெக்ட் பண்ணிட்டேன். ஸ்லாங் வந்து இப்போ நம்ம திருநெல்வேலி நாகர்கோவில் எடுத்தால் கூட மற்ற டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு இந்த கதை புரியணும். அதனால் ரொம்ப வாலண்டரியாக சில வார்த்தைகள் அப்படின்னு போடாமல் கொஞ்சம் ஏலை அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஆனால் அந்த வார்த்தை எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு புரியணும். கோயம்புத்தூரில் உள்ளவங்களுக்கு புரியணும், சென்னையில் உள்ளவங்களுக்கு புரியணும், விழுப்புரத்தில் உள்ளவங்களுக்கு புரியணுங்கிறனால அந்த மாதிரி தான் படிப்போம். நாகர்கோவில் ஸ்லாங்கே வேறு டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு கேட்டால் கூட கதை புரியும். அப்படி தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். சூப்பர்ண்ணே. ஸோ எல்லா விஷயத்தையும் டக்குன்னு ஸ்லாங்லாம் கற்றுக்குறீங்க. இப்போ நிறைய விஷயங்கள்லாம் பாசிட்டிவ் எல்லாத்தையுமே சொல்கிறாங்களோ உங்களை பற்றி. அதனால தான் உங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் கமெண்ட் பார்த்தா கமலுடன் மோது விமலுடன் மோதாது அப்படின்னு ஒரு பெரிய அப்படின்னு ஒரு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ்க்குலாம் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் கோத்துவிடு இருக்கு. எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த அளவுக்கு அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு. அவரோட போய் என்னை போட்டு அவருக்கு கால் தூசிக்கு போடுவேன் நான். என்னப்பா அதெல்லாம் எவனோ போட்டு போவான். அதான் இப்போ கமெண்ட்டுங்கிறது நம்ம நெகட்டிவ் இல்லைண்ணே, ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்கல்ல. அதாவது இப்போ அவரோட உங்களை ஒப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை நெகட்டிவ் கம்பேரிசனில் பார்க்க தேவை. அது எப்படி ஒப்பிடுறாங்கிறது தான் மேட்ரு. அது எந்த அளவுக்கு பண்ணுறோங்கிறது. இனிமேலாம் அப்படிலாம் யாரும் போடாதீங்க தயவுசெய்து. பார்க்குறோம் கொஞ்சம் ஒரு த்ரில்லர் கண்டென்ட்டாக தெரியுது. முழுக்க த்ரில்லர் தானா இல்லை ஏதாவது ஃபீல் குட்டாக முடிகிற மாதிரியான கண்டென்ட்டாக இருக்கா? இதுதான் ஒரு த்ரில்லர். இது வந்து ரிவெஞ்சு கதை தான்.
போய்கிட்டு அதுல இருக்கோம். நட்பு எப்படி இருக்கு. பண்றாங்கங்கிறது நீங்க மார்ச் 28 மார்ச் 28 இருப்பாங்க. அதில் நட்பு இருக்குது, ரிவெஞ்ச் இருக்குது. எல்லா ஃப்ளேவர்ஸுமே sentiment, இருக்கு ஃபேமிலி நட்பு, ட்ராமா வந்து ஸோ இட்ஸ் எல்லாமே கண்டிப்பா. லவ் ஸ்டோரி எல்லாம் பார்த்தா ஃபீல் குட்டா இருக்கும். லவ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? லவ் சூப்பராக இருக்கட்டும் படம் ஃபுல்லாக இன்டிமேட் லவ். சீன்ஸ்லாம் இருக்கா? இன்டிமேட் சீன்ஸ்லாம் க்ளோஸா சீன்ஸ் இன்டிமேட் சீன்ஸ்னா Full-ஆ ரொமான்ஸ் எல்லாம் இருக்காங்க. கட்டி பிடிச்சின்னு மலையிலேருந்து உருளும். லவ் பண்ணிக்கிட்டே வருவேன். வான் சூப்பர். ஸோ உங்களுடைய ஸ்டைலில் இது எப்படி இருக்கும், ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைவாக இருக்கும். இல்லை இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபீல் குட் மூவி தான். மக்கள் கண்டிப்பாக வந்து எப்படி இப்போ வெப்சீரிஸ்க்கெலாம் வந்து எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்களோ அதே போல் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெப்சீரிஸாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மார்ச் 28 உங்களை சந்திக்க வரோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் மூவிஸ்க்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே ஆதரவு எங்களுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக உங்கள்கிட்ட சேர்த்துருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த டீம் மூலிமா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஜியோ ஹாட்ஸ்டாரில் மறக்காமல் மார்ச் 28 பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஓம் காளி ஜெய் காளி.